ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி நானும் நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு. என்ன பண்ணுறது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரே அலைச்சலுங்க. உடம்புக்கும் கொஞ்சம் முடியல. அதனால தான் ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. வீடியோ கண்டிப்பாக பேசணும். நம்மளை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, நம்மளை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகனாலும் கண்டிப்பாக நான் வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக வீடியோ பேச வந்திருக்கிறேன். வாங்க, வெல்கம் டு சஷ்டிகில்லம். முதல்ல சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்குறோம்னா, வழக்கமானது தாங்க. எதுக்குங்க அடுத்தவங்க கதையை பேசணும்? நம்ம கதையவே பேசுவோம். நம்ம கதையை பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்குங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் நம்பினேன். நம்பி 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 என்னைய முதுகில் குத்துனது தான் மிச்சம். நம்பாமையும் இருக்க முடியாது. இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியலை. எனக்கும் 50 வயசுக்கு ஆயிடுச்சு, 51 வயசு ஆயிடுச்சு. என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நிறைய அவமானங்களை தான் நான் சந்திச்சிருக்கிறேன். நம்பிக்கை துரோகத்தை நிறைய எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அளவு கடந்த பாசம் எல்லார் மேலேயும் வைப்பேங்க. அம்மா, அத்தை, அண்ணி, அக்கா அப்படின்னு கூப்பிட்றவங்கக்கிட்டெல்லாம் அவ்வளவு அன்பு நான் செலுத்தினேன். அவ்வளவு உண்மையாக இருந்தேன். ஆனால் என்கிட்ட பழகிறவங்க என்கிட்ட எதுக்காக பழகுனாங்கன்னே தெரியல. என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறதுக்காக பழகுனாங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. அந்தளவுக்கு பழகிட்டு பின்னாடி முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க. சொல்கிறாங்கள்ல, தேரை இழுத்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தாங்க என்னைய நடுத்தருவில் இழுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இருந்தும் சரி இப்போ வரைக்கும் அதான். எனக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கட்டுங்க. ஏன்னா நான் சபிக்க விரும்பலை. நான் சபிச்சா கண்டிப்பாக அது பழிச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் நம்பி இருந்தேன். அந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சுருந்தேன். என்னை ஏமாத்துறதும் இல்லாமல் என் மேலே பெரிய பழியும் சுமத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மோசமானவங்க, அவங்க தப்பானவங்க, அவங்க பணத்துக்காக பழகுவாங்க அப்படின்னு என்னைய சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் உழைச்ச பணத்தையே என் கையில் வச்சுருந்து எனக்கு ஆள முடியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் உக்காந்துருக்குறேன். நான் ஏங்க அடுத்தவங்க பணத்துக்காக நான் ஆசைப்படணும் சொல்லுங்கள்? அது நிலைக்குமா? ஒட்டுச்சவரு நிலைக்குமா? என்றைக்கு நிலைக்காது. நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிட்ணும். அடுத்தவங்க பணத்துக்காக நம்ம ஏங்க இயங்கணும் சொல்லுங்கள்? யாருமே ஒரு அன்பு பாசத்துக்கு தான் பிரியமாக இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க. ஒருத்தர் பணத்துக்காக எப்படிங்க ஏமாறுவாங்க? ஒருத்தர்கிட்ட பேசி பழகி பிடிக்க போய் தானே பேசி பழகுறீங்க. அதுலேருந்து தெரியாதா அவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு? இது தெரியாமல் வர்றவங்க போடுறவங்க கிட்டேலாம் அவங்க இப்படி இவங்க இப்படின்னு நம்மளை பேசி நம்மளை ரொம்ப இது பண்ணிட்டு போயிட்டாங்க. புரியும், எப்படி இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்க, புரியட்டும். நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பேன் சொல்லுங்கள்? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப பொறுமையாக தான் போய்கிட்டே இருக்கிறேன். நமக்கு துரோகம் நான் யாருக்கும் பண்ணினதே கிடையாது. எனக்கு தாங்க நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் யாருக்கும் துரோகம் பண்ணினதே கிடையாது. நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் என் மக்களுக்கு நான் புத்திமதி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்கிட்ட பழகுறவங்ககிட்டயும் அதைத்தான் நான் சொல்லுவேன். என்னை நம்பி
ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, எம்மா வாங்க, இது இப்படி இது இப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை தாங்க நான் கற்றுக் கொடுப்பேன். யாருக்கும் கெட்ட விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னை பற்றி அவங்க அவதூறாக இப்படி பரப்பிட்டு போவாங்கன்னு நான் நினச்சி கூட நான் பார்க்கலங்க. நான் யாரையும் அவதூறாக நான் நினைக்கவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் எல்லாரையும் நான் நல்ல மதிப்பாக தான் வச்சுருக்கேன். என்னை ஏமாற்றி போனவங்கள உள்பட, என்னை அவங்க ஏமாற்றிட்டு போனாலுமா கூட, என்னைய புறம் பேசிட்டு போனால் கூட, நான் இப்போ வரைக்கும் என் மனசில் வந்து நல்லது தாங்க நான் நினச்சிருக்கேன். நான் கெட்டது நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க தெரிஞ்சபடி நம்மளை அவதூறுப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதனால் ஒருத்தர் நஷ்டப்பட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க நமக்கு சாப்பாடு போட போகிறது கிடையாது. அவங்க நம்மளை வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது. நான் செத்தா அவங்க வந்து யாரும் தூக்கி போட போகிறது கிடையாது. என் பசங்க என்னைய பார்த்துக்குவாங்க, அது போதும். எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சில நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறாங்க. யாரையுமே சட்டுன்னு நம்பிடாதீங்க, என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க. நல்லா நம்பி பழகுனவங்களுக்கு என்ன மாதிரி பட்டம் செலுத்திட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தாங்க நான் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது யார் எவருன்னு யாரையும் நான் பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்பிக்கை துரோகம் எனக்கு நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் 2 பேருன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம். நம்ம சொந்தம் பந்தம் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு முத்திரை குத்திட்டு போயிட்டாங்க. அதனால் நம்ம எந்த சொந்தத்தை சொல்லுங்கள். அதனால் சொல்ல வேண்டாம். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆனால் யாராக இருந்தாலும் எதை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மக்கிட்ட உரிமையாக பேசுகிறாங்களே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நம்ம குடும்ப கதையை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவும் செய்யாதீங்க. நான் சொல்லி நான் அவமானப்பட்டது மாதிரி நீங்கள் யாரும் அவமானப்படாதீங்க. நான் இப்போ என் குடும்ப கதையை சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நான் வருத்தப்பட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா எனக்கு பேச ஆள் இல்லை. இனிமேல் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். நம்ம மீடியாவில் நம்ம இப்படியே பார்த்து பேசிக்கிடுவோம், அது போதும். நான் யாரோட கதையை சொல்லலை, என்னோடய சொந்த கதையை தான் நான் சொல்கிறேன். என்னை ஏமாத்துனவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதை நினச்சி ஃபீல் பண்ணி தலைவலியும் ப்ரெஷரையும் ஏற்றுனது தாங்க மிச்சம். நடந்ததை பற்றி பேசாதீங்க, போனது போகட்டும். இனினாலும் நீங்கள் உஷாரோடு இருங்க, யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க. எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்களும் சொல்லி தான் கொடுக்குறாங்க. அந்த உறவு உங்களை ஏமாத்திருச்சுன்னா அந்த உறவுக்கிட்ட பழக்கம் வைக்காதீங்க, விட்டுருங்க. இதோட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சில்ல, இனிமேல் நீங்கள் நடக்கிறத பாருங்கன்னு அவங்க எனக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் என்னோடய மனசு ஆனது முடியலை. அதை நினச்சோம்னா அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது, தலை வலிக்குது. ஏன்னா நாக்கில் அவ்வளவு சீனியை தடவி பேசுவாங்க பாருங்க, இனிப்பா அப்படி பேசுனாங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயல்லையும். இப்போ ஒரு செகண்டில் அதை தூக்கி எப்படி விட்டறிஞ்சாங்கன்னு தெரியுமா? அந்த வலி எனக்கு தாங்க தெரியும். என்ன மாதிரி பாதித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த பாதித்தவங்களுக்கு தாங்க அந்த அருமை தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன். கஷ்டங்கள் பல படலாம், சந்தோஷங்கள் பல இருக்கலாம். நம்ம சந்தோஷத்தை மட்டும் பகிரணும்னு சொல்லக்கூடாது. நான் பட்ட கஷ்டத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லி பகிரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தாங்க நான் அந்த வீடியோவே நான் இன்றைக்கி பேசினேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் நல்லபடியாக சந்தோஷமாக ஒரு வீடியோ பேசலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட அடுத்த வீடியோ நான் பேசும்போது என்னோட கடந்த காலத்தில் கஷ்டப்பட்ட கதையாக இருந்தாலும் சந்தோஷப்படுற கதைகளும் இருக்குல்லங்க, கண்டிப்பாக நான் பகிர்வேன். என்னால் மனசுக்குள்ளே உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்சு சிரிக்க முடியலை. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன்னு யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நடந்த கதையைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நிறைய பேர். அந்த நம்பிக்கை துரோகி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆனால் என்னை படுத்துனது மாதிரி எல்லாருக்கிட்டேயும் போய் பழகி இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட பழகுனீங்களா, நல்லா பழகுங்க, நேர்மையாக இருங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்து
நடிக்காதீங்க தயவு செஞ்சு. பாசத்தை காட்டுறேன்னு விஷத்தை கொட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா என்ன மாதிரி பாசத்துக்கு இயங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பாசம் காட்டி வேஷம் போடாதீங்க. நான் யாரையும் குறித்து பேசலை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்க, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.